Hi friends, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம crepe paper யூஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம். உங்ககிட்ட என்ன கலர் crepe paper இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா உங்க வீட்ல டிஷ்யூ பேப்பர் இருக்குனா இது நீங்க டிஷ்யூ பேப்பர்லயும் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமா crepe paper எடுத்துட்டு அதை நான் குட்டி குட்டியா கட் பண்ணிக்க போறேன். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்கறீங்கனா மறக்காம நம்ம சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் இருக்கு, அப்புறம் ஹோம்மேட் திங்ஸ் இருக்கு. இன்னமும் நிறைய வரப்போகுது, அதனால் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நான் ரேண்டமாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சிசர் யூஸ் பண்ணி நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற கார்ட்போர்ட் அட்டையில் இந்த மாதிரி ஹார்ட் மாதிரி ட்ராப் பண்ணி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஹார்ட்டுக்கு மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி க்ளூ போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க crepe பேப்பர் எடுத்து இந்த மாதிரி பென்சிலோ இல்லை பென்னோ இந்த மாதிரி வச்சு நீங்கள் லைட்டாக சுற்றுனீங்க அப்படின்னா ஒரு ரேண்டமாக ஒரு ஷேப் கிடைக்கும். அந்த பேப்பரை எடுத்து அந்த க்ளூ மேலே அப்படியே ஒட்டி விட்டுருங்க. இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேப்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேப்பர்ஸ் ஃபுல்லாக எடுத்து இந்த மாதிரி பென்சிலோ பென்னோ வச்சு ஜஸ்ட் இப்படி சுற்றணும் அப்படின்னா ஒரு ஷேப் கிடைக்கும். அதை எடுத்து நம்ம இது மேலே ஒட்டி விட்டுக்கலாம். இப்போது இது போல் ஃபுல்லாக அந்த crepe பேப்பர் ஒட்டிட்டேன். இது நம்ம ஃபோட்டோ ஃப்ரேமாக யூஸ் பண்ணலாம், இல்லை வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணலாம், எது வேணால் நம்ம பண்ணலாம். நான் கொஞ்சம் பெரிய பெரிய பேப்பராக கட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை நீங்கள் இன்னும் சின்ன சின்ன பேப்பராக கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஜஸ்ட் ரிப்பனில் ஒரு பவ் மாதிரி பண்ணிவிட்டு அது சென்டரில் ஒட்டிக்கிறேன். இது ஒரு வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோலாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஃப்ரேமாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் போதும், ரொம்ப சூப்பராக ஈஸியாக பண்ணிடலாம். இதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருக்குன்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் கூட இந்த மாதிரி பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இதே போல் நான் இன்னொரு வால் ஹேங்கிங்கும் A4 பேப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.